வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இன்றைக்கு ரெண்டு முக்கியமான சர்ச்சைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நிறைய சர்ச்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பட் நான் நான் ஒரு ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்டாக ரங்கராஜன் நரசிம்மனோட கேஸ் பற்றியும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாணவியோட கேஸ் பற்றியும் கண்டிப்பாக பேசியே தீரணும். இன்றைக்கு நேற்று ரங்கராஜன் நரசிம்மனை நேற்று நைட் புழல் ஜெயிலிருந்து பாளையங்கோட்டை ஜெயிலுக்கு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவனுங்கெல்லாம் என்ன மனுஷனுங்களா இல்லாட்டி மிருகங்களா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த போலீஸுங்களுக்கு மனிதாபிமானம் என்று ஒன்று இல்லையா, இல்லாட்டி இந்த அரசியல்வாதிகள் எது சொன்னாலும் செய்வார்களா? அவர் என்ன ஒரு தீவிரவாதியா? அவரை போட்டு இப்படி கொடுமைப்படுத்துகிறாங்களே, கேஸ் மேலே கேஸ் போட்டு. நீதிமன்றங்களும் ஐ விஷ் த ஜட்ஜஸ் சோமோட்டோ இந்த கேஸ் எடுக்கணும். எப்படி நீங்கள் அந்த மாணவியோட கேஸ் சோமோட்டோ எடுத்திருக்காங்களோ ஜட்ஜஸ், இவரோடையும் கேஸையும் எடுக்கணும்னா இவர் தன்னோட பணத்தை செலவு பண்ணி இந்த கோயிலில் திருட்டுகள் நடப்பதை கேள்வி கேட்கறதால் எவ்வளோ பெரிய பெருச்சாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த பியூரோக்ராட்ஸுக்கும் இவர் ஒரு சிம்ம சொப்பனம். ஆகையால் இவர்கள் இந்த கேஸில் இந்த மாதிரி பொய் கேஸுகளை போட்டு இந்த ஒரு சில ஜால்ரா பசங்களை வச்சுக்கிட்டு இந்த ஒரு பெண்மணி ட்ரிப்ளிகேனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அவளை தப்பாக பேசி இருந்தால் ட்விட்டரில், அவள் ஏன் அன்றைக்கே அந்த கேஸை கொடுக்கல? இப்போது சூழ்நிலை ஒருத்தர் எப்படி தெரியுங்களா, ஒருத்தர் இது எப்படி கிருஷ்ணர் கர்ணரை அர்ஜுனரும் கிருஷ்ணரும் கர்ணர் கீழே விழுந்து கிடந்தப்போ இது அம்பை போட்டாங்களாம். அந்த கதையாக இருக்குது. இது என்னென்னா, இவங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்பது ஒன்று கிடையாது. இருக்கட்டும், அவர் கெட்டவராகவே இருக்கட்டும், உங்கள் கணக்குப்படி அவர் கெட்டவர். ஆனால் இதுக்கு ஒரு பெரிய போலீஸ் கேஸ் கொடுத்ததா ஏதோ நாட்டில் வேறு வேலையே இல்லையா? நாட்டில் கோர்ட்டுக்கும் வேலை இல்லை, போலீஸுக்கும் வேலை இல்லை. நம்ம போய் கேஸாக போட்டு அவதூறு கேஸ் போட்டுட்ருப்போம், நம்ம செல்வாக்கை காட்டிருக்கு. இதெல்லாம் அல்பங்க செய்கிற வேலை, அல்ப புத்தி. அந்த பொம்பளை யாராக இருக்கட்டும், அது வேணால் என் மேலே கேஸு போட்டுட்டு நான் அதை கவலைப்படல. நான் கேஸ் போடுறேன். என் கிருஷ்ணர் சொல்கிறா, நீ பேசு கீதா, எவன் எந்த தப்பு செய்கிறானோ அவனுக்கு அந்த தண்டனை கடிச்சே தீரும் என்று. அப்போ இது தேவையில்லாமல் அவர் இப்போ 14 நாள் ஆகுது, 15 நாளும் இன்னும் ஒரு சொட்டு தண்ணீரும் குடிக்கவில்லை, குடிக்கவில்லை, ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் கடை சாப்பிடல. அப்போ அவர் எப்படி ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் ஐ டோன்ட் நோ வாட் த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ் ஆர் ஆல் டூயிங். இப்போ இந்த விமென்ஸ் கமிஷன் ஃப்ரம் டெல்லி ஓடி வந்திருக்காங்க இந்த மாணவிக்காக. அப்போ அவங்க ஏன் அந்த டெல்லியில் அந்த இந்த ரெஸ்லர்ஸ்க்காக அதே உமன் கமிஷன் ஏன் கண்ணை மூடிக்கொண்டது? ஆகையால் இந்த மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த கவர்மெண்ட் பாடிஸ் எல்லாம் அன்றைக்கு யார் ஆட்சியாளர்களோ அவர்களுக்கு வாலாட்டுவார்கள். வெக்கக்கேடு. இதெல்லாம் இவங்கெல்லாம் படித்தவங்களா? இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஒரு கொடுமை, இவ்வளோ ஒரு வன்மை? ஆஃப்டர் ஆல் இந்த உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை பற்றி பேசுனதுக்கு இவர் ஒரு சனாதனவாதி. ஆகியால் அவரோட ஒப்பீனியன் பேசியிருக்கார். ஒப்பீனியன் இல்லை, அவர் கேள்விப்பட்டதை அவர் வெளியே கொண்டு வந்திருக்கார். நீங்கள் நிஜமாகவே அப்படி செய்யாட்டி விட்டுருங்க. எதுக்கு? ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, நான் நம்புகிறேன் அவர் கடவுள். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, நீ எப்படி கிறிஸ்டியானிட்டி சொல்ல ஜீசஸ் நம்புறல? அப்போ நான் அந்த ஜீசஸையே கேட்குறேன். நான் ஜீசஸ் நம்புவேன். அந்த ஜீசஸ் நீ இந்த ஜியர் காலில் விழுந்து போட்டு விழுலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சன்னதிகள் எல்லாமே நினச்சிக்காதீங்க, நீங்களாம் யாரோ ஒரு வாய் பழிக்கும். உங்கள் அம்மா எவ்வளோ சாமி கும்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு நானும் சாமியை கும்பிட்றேன். ஐ ப்ரே, பட் நாட் இந்த மாதிரி அல்பத்துக்காக இல்லை, பதவிக்காகவும் நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்காகவும் கிடையாது. இப்போ என் வீட்டில் என் பிள்ளைங்களோ இல்லாட்டி எனக்கு தான் புருஷனோ இல்லாட்டி எங்கள் அப்பனோ எவனோ அரசியலிருந்து கொள்ளை அடிச்சிருந்தானா நான் கண்டிப்பாக அவங்கள அவங்கக்கிட்ட நான் சண்டை போடுவேன், அவங்கள தப்பாக தான் பேசுவேன். அப்போ எதுக்கு இவங்க சாமியை கும்பிடுறாங்க? மடியில் ஃபுல்லாக கணத்தை வச்சுக்கிட்டு அங்கே போய் கிருஷ்ணா கிருஷ்ணா இல்லாட்டி சிவா சிவா ராமா ராமா சொன்னால் நடக்க போதா? கிடையாது. இதெல்லாம் இந்த சாமிகளுக்கு யாகம் பண்ணி இந்த காக்கா பிடிக்கிறதால நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தப்பிக்க முடியாது. இதுதான் உண்மை. நான் சபிக்கிறேன்.
இப்போ வந்துட்டு யார் பொய் பேசுகிறாங்களோ, இதில் வந்து யார் பொய் பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் வந்துட்டு ரங்கராஜன் பொய் பேசுகிறாரா, இல்லாட்டி அந்த ஜியர்கள் பொய் பேசுகிறாங்களா, இல்லாட்டி உதயநிதி பொய் பேசுதா, இல்லாட்டி அவங்க அம்மா பொய் பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஒரு அங்கே மேலே ஒருத்தர் பார்த்து வேறு யாரும் பார்க்கணும்னு தேவையில்லை. நம்ம மனசாட்சியே ஒரு கடவுள் தான். நம்ம மனசாட்சியே நம்மளை குத்துக்கொண்டே இருக்கும். என்னென்னா, நீ பொய் பேசியிருக்கேன், நீ பொய் பேசியிருக்கேன்னு சொல்லி நம்ம மனசாட்சி நம்மளை எப்போ பார்த்தாலும் நம்மளை குத்திக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் பவரில் இருக்கிறீங்க, பதவியில் இருக்கிறீங்க, நீங்கள் எதுவும் செய்ய முடியும் என்று நினைத்தால் அது வந்து ஒரு தப்பு கணக்கு. எப்பேற்பட்ட பெரியவனும், ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் த பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா, தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, 2 பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் இந்தியா வந்துட்டு தீவிரவாதிகளால் கொல்லப்பட்டார்கள். அப்போ வந்துட்டு விதி எப்படி யாருக்கு எப்படி இருக்குதோ தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 8 கேஸ் 9 கேஸ் போடுறதெல்லாம் இதை விட அவதூறு வேறு எதுவும் கிடையாது. அந்த கேஸ் போடுறவங்களும் அனுபவிப்பாங்க. அவங்க வந்துட்டு அல்ப இதில் இருக்காங்க, என்னமோ பெரிய அவரை பழி வாங்கிட்டோன்னு நினச்சிக்கிட்டு. இல்லை, பழி வந்து அவரை வாங்கலை, கடவுள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்கள் இதுக்காக நீங்கள் அவதூறு கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நான் சைடே எடுக்கலை. ஆனால் யார் போய் பேசினாலும், இப்போ வந்து அவர் பேசுனது என்ன, அவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசினார். அவரோட நம்பிக்கை, அவரோட பிலீஃப். ஐ டெல், இப்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உதயநிதி ஸ்டாலின் ஹேஸ் நோ ரைட் டு சே தட் ஐ வில் டிஸ்ட்ராய் சனாதனம். நீ வேணால் சொல்லு, எனக்கு சனாதனத்தில் நம்பிக்கை இல்லை, நான் சனாதனத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லு, அது உன்னோட விருப்பு வெறுப்பு. அதுக்கு வந்து நாங்கள் எதுவும் பேசலாம். ஆனால் அதை அழிப்போம் என்று சொன்னால் அப்போ நீ என்ன சமத்துவவாதி? நீ சமத்துவத்தை பற்றி பேசுகிற. நீ அப்போ சமத்துவம் சொன்ன எந்த ஜாதி மதமும் எதுலேயும் நீ நம்பக்கூடாது. அப்போ வந்து நீ எப்படி சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்டியன்? அப்போ நீ ஒரு பச்சோந்தி தானே? நீ எவ்வளோ யோகிய சிகாமணி? Just because you're deputy CM doesn't mean that the public don't have a right. Freedom of speech is there. தப்பு நடக்கும்போது தட்டி கேட்கறதுக்கு ரைட் இருக்கிறது. இப்போ வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் மானபங்கம் செய்யும் போது எல்லா மக்களும் பேசுகிறார்கள். அதில் வந்து வெவ்வேறு பேர் வெவ்வேறு சைடில் எடுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து திராவிடிய இந்த சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னமோ வந்து பெரிய ஒன்றும் தப்பே நடக்காத மாதிரியும் அப்படி பேசுகிறேன். அப்போ அந்த யார் அந்த சார்ன்னு சொல்வது யார்? எனக்கு தெரியும் யாருன்னு சொல்லி. அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வேண்டிய ஒருத்தர் தான் முக்கியமான ஆள். அந்த கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார். ஏன்னா அதுக்கு வந்துட்டு அதான் நான் சொல்கிறேன், எனக்கு ஏதோ கடவுள் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுப்பாங்க. அதனால இவங்க ஒன்றும் தப்பிக்க முடியாது. என்றைக்கு இந்த ரங்கராஜனை நீங்கள் கொடுமைப்படுத்துனீங்க அன்றைக்கி பின்னாலேயே உங்களுக்கு ஒரு கேஸ் வந்துருச்சு. ஓகே, இதில் வந்து இந்த அரசியல்வாதிகள் யாருமே பேசாதீர்கள், 2 பக்கமே பேசாதீர்கள். ஏனென்றால் எல்லா ஆட்சியிலும் இந்த மானபங்கம் நடந்து கொண்டே தான் பெண்களுக்கு இருக்கிறது. எங்கே எங்களுக்கு நியாயம் நீதி கிடைக்கிறது? எங்கேயும் கிடையாது. இந்த கோர்ட்ஸுக்கும் போனான்னா எங்களை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி, எங்களை கேவலமாக பேசி, எங்களை கேவலமாக பார்த்து அந்த 10-100 தடவை நடக்க வைக்கிறதே அந்த பாவம் அந்த பெண்ணும் அவங்க குடும்பமும் கஷ்டப்பட்டுரும். என்னமோ 25 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை. ஏன்னா அந்த சார்னு சொல்கிறவனை நீங்கள் காப்பாற்றுறீங்க. ஏன்னா அவன் வந்து ஒரு திமுக ஆள். கண்டிப்பாக திமுகவில் ஒரு யாரோ முக்கியமான ஆளை தான் நீங்கள் காப்பாற்றுறீங்க. நான் தான் சொல்கிறேனே, அந்த 96-97 அந்த மினிஸ்டரோட பிஏ தான் என்னை வந்து கூப்பிட்டான் அவங்க மினிஸ்டருக்காக. இந்த பாதி பிஏங்களுக்கு இதுதான் வேலை, இந்த மாமா வேலை செய்கிறது தான் இவங்களுக்கு வேலை. ஆனால் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? இவங்க சடனாக வந்து திடுதிடுப்பாக இப்படி கூப்பிடும் போது நம்ம என்ன ஃபோனை வச்சுக்கிட்டு இதை டேப் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த காலத்துலலாம் ஃபோன் டேப் பண்ணுறதுலாம் கிடையாது, இப்போ நாள் இருக்குது. ஓகே, அதனால இவங்க யோகிய சிகாமணிகள் கிடையாது. இவங்க வந்து பெரிய வந்து உத்தம புத்திரர்கள் மாதிரி இந்த திராவிட சேனல்ஸ் வந்து ஒவ்வொருத்தன் பேசுகிறான் பாருங்கள். அவனுக்குலாம் அவங்க வீட்டில் அவங்க அக்கா தங்கச்சியை விடுங்க, உனக்கு ஒரு அம்மா இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு மானபகம் எவனா பண்ணானா நீ உனக்கு எப்படி இருக்கும்னு அப்போ தான் உனக்கு தெரியும். என்னமோ அப்படியே முடிஞ்சுட்டு அப்படியே வந்துடணுமாமா. எவனோ ஒருத்தர் சொல்கிறான் அந்த யூடியூப் ரூட்டஸில் இந்த மாதிரி அப்படியே வந்துட்டு வாழ்க்கையை இது பண்ணும். உங்கள் வீட்டில் இருக்க உன்னோட அம்மாவுக்கு நடந்தால் தான் உனக்கு, ஏன்னா அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கா, பொண்டாட்டி இருக்குதா தெரியாது. அப்படி இருந்தால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆனால் தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் பேசுகிறான்,
இந்த திராவிடான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் கிறுக்கணுங்களாட்டும். இல்லை திராவிடா கிடையாது, எதுவும் கிடையாது. இது ஆண் பெண் மானபங்கம் நடந்திருக்கு, அவ்வளோதான். அதுக்குள்ளே இந்த கவர்னர்லாம் அங்கெல்லாம் எதுக்கால தான் இருக்காங்க. இந்த இவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் உருப்படியாக ஒரு செக்யூரிட்டி கடை இல்லை, ஒரு கேமரா இல்லை. எங்கள் காலேஜஸை மட்டும் நீங்கள் 1008 சொல்கிறீங்களே குறை. உங்களோடது உங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எக்கேடில் இருக்குது, எந்த லட்சணத்தில் இருக்குது, அவலத்தில் இருக்கிறது. எங்களுக்கு மட்டும் சட்டம் போடுறீங்களே, அந்த சட்டம் போடுறவங்க நீங்களாம் எவ்வளோ யோகியர்கள் அந்த சட்டத்தை காக்கிறதுக்கு. அறிவுகெட்ட முண்டங்களான்னு தான் சொல்லணும். நான் மற்றவங்களாட்ட கெட்ட வார்த்தை அந்த இதெல்லாம் கண்டவன் கண்டது பேசுகிறான். அவனுக்கெல்லாம் சைபர் க்ரைமில் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நியாயம் நீதி கேட்குறவங்கள மட்டும் துன்புறுத்துவீங்க. இந்த எஃப்ஐஆர் போட்டு எங்களை மிரட்டுறது. நீ என்ன சாவடிப்பியா? சாவடி. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தன் சாவான். நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேனே, எனக்கு ஒரு பிரின்சிபல் எனக்கு அப்படி கொடுமைப்படுத்தினான். செய்வினை பண்ணி கடைசியில் என்னன்னா, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு மகன் தற்கொலையோ எப்படி சத்தானோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம பெரிய நம்ம ஜெயிச்சிட்டோன்ட்டு. கிடையாது. கடவுள் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரும். இப்போ இந்த ரங்கராஜன் நரசிம்மனை இவ்வளோ நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க. நீங்கள் சத்தியம் நாய்க்குட்டி ஆமாம் சொல்லுது. அப்போ நீங்கள்லாம் என்ன அது? நாளைக்கு நீங்கள்லாம் ஆட்சியெல்லாம் நீங்கள் 100 வருஷம் நீங்களே உட்காந்து ஆட்சியில் நக்கிட்டு உட்காந்துருப்பீங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அடுத்தது எவனா வருவான். என் மாதிரி ஒருத்தன் முடிஞ்சது கதை உங்களுக்கு. நான்லாம் உங்களாட்டெல்லாம் என்கிட்டயே காசை வாங்கிட்டு சரி காக்கடை ரூமில் வச்சு கையை குடிக்கிட்டு பைய மாற்றிக்கிட்டு இல்லை. முடிச்சே தீர்வேன். என் மாதிரி ஒரு ஆள் வந்தால் முடிச்சே தீர்வான். அவன் எவனா இருக்கட்டும். ஒரே ஒரு நேர்மையான சத்தியம், ஒரே ஒரு நேர்மையான அரசியல்வாதி, ஒரே ஒரு நேர்மையான தலைவர் தேவை. பொம்பளைங்களுக்கு நிஜமாகவே எங்கேயும் நியாயம் நீதி ஒரு இதே கிடையாது, காப்பே கிடையாது, பாதுகாப்பே கிடையாது. ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தமிழிசை. நீங்கள் ஒரு படித்த ஒரு டாக்டர், அது உங்கள் கட்சியில் தப்பு பண்ணாலும் நீங்கள் பேசுங்கம்மா. ஏன் உங்கள் கட்சியில் நடக்கும்போது மட்டும் வாயில் கொலக்கொட்டை வச்சு சுப்புன்னு இருக்கிறீங்க என்னமோ பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி? ஏன் இன்றைக்கி மட்டும் அவ்வளோ குதிங்க. ஐ எம் ஹாப்பி. நீங்கள் குதிக்கிறத பற்றி நான் இல்லை. ஆனால் இதே குதி எதுக்கு அங்கே நடக்கலை? அன்றைக்கி அந்த யூபியில் உங்கள் எம்எல்ஏ அந்த பொண்ணோட குடும்பத்தையே அழித்தான். அதுக்கப்புறம் அந்த இதில் காஷ்மீரில் அந்த சின்ன குழந்தை. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்பதே கிடையாதா? மனிதாபிமானம் என்பதே கிடையாதா? நீங்களாம் ஒரு மனிதர்களா அல்ல மிருகங்களா? அவன் ஒருத்தவங்க கட்சியில் ஒரு கிறுக்கு பையன் என்னமோ பெரிய சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டானவன். அது ஒரு காட்டன் இந்த இது அது புஸ்ஸு அடிக்கவே அடிக்காது, வலியாகுது. அவன் ட்ராமா போட்டுட்ருக்கான். எந்த ஊரை ஏமாற்றிட்டுருக்கான் அந்த கிறுக்கு பையன். அவன் ஒரு கொள்ளை அடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணி எவ்வளோ இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அந்த கோயம்புத்தூர் சைடில் எவ்வளோ பேர்த்த நீ மிரட்டி பணத்தை டொனேஷன் வாங்கியிருக்க படுவாதி. உன் மூஞ்சி முறைக்கிட்ட அதுதான் நீ ஜெயிக்கலை. என் கடவுள் எனக்கு பதில் கொடுத்துருச்சு. என்னென்னா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்ட, கடவுளே இவன் ஜெயிக்கக்கூடாது நான் எவ்வளோ வீடியோஸ் பண்ணேன். மக்களே இவனுக்கு ஓட்டு போடாதீங்க சொல்லி. கடவுள் எங்கேயோ என்னோட குரலை கேட்டு ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருச்சு. அவனோட திமிர் அடக்கிறதுக்கு அவனுக்கு இருக்குது திமிர். கிறுக்கு பையன் என்னமோ பெரிய யோகிய சிகாமணி மாதிரி நடக்குது. ஏன்டா அன்றைக்கி செருப்பையும் இந்த சாட்டு வேலையும் அந்த விமென் ரெஸ்லர்ஸ்க்கும் அந்த மற்ற அந்த யூபியில் நடந்த அந்த பொண்ணுக்கு அப்போ பண்ணியிருக்க வேண்டியது தானேடா இந்த ட்ராமாலாம். இப்போ எங்கேருந்து வருது? உனக்கும் வீட்டில் உன் பொண்டாட்டி உங்கள் அம்மா எல்லாம் இருக்குதுல்ல, உனக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதோ தெரியாது. இருந்தேன்னா நாளைக்கு அந்த பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையை நம்மளாம் யோசிக்கணும். இன்னும் வருங்கால சங்கதிகள் எப்படி இருப்பாங்கன்ட்டு பேசுகிறாங்க ஒவ்வொருத்தனும் பைத்தியக்காரங்களாட்டும். இந்த ஊடகங்கள் ஐயோ உங்கள் டிஆர்பி இந்த பணத்தை வச்சு நீங்களாம் என்னடா நீங்களாம் பண்ண போகிறீங்க? எனக்கு டிஆர்பியே தேவையில்லை. என்னோடய வியூவர்ஸ் கடை பார்க்காட்டி போகிறீங்க. எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏனென்றால் இந்த வியூவர்ஷிப்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர்ஸு இந்த பைத்தியக்கார ஃப்ராடுங்களுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? அதே ஒரு பைத்தியக்காரத்தனம். மக்கள் ஃபஸ்ட் மாறணும், மக்கள் திருந்தணும். நாளைக்கு என் வீட்லேயும் இந்த மானபங்கம் நடக்கலாம், உங்கள் வீட்லேயும் நடக்கலாம். இதுதான் நம்ம கொந்தளிக்கணும் தவிர்த்து இதை வச்சுட்டு ஒரு பெரிய வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது. முட்டா பசங்க எவனை ஏமாற்றிட்டு இருக்கானுங்க. இந்த போலீஸ் ஆல்சோ டோன்ட் பி ஒன் சைடட். வாட் ஃபார் யூ டேக்கிங்? அன்றைக்கி என்ன ஓத்து எடுக்கிறீங்களே நீங்கள்லாம், என்ன அது உங்களுக்கெல்லாம் புத்தி இருக்குதா என்னன்னு தெரியல.
பாதி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு இந்த நாங்களே எவ்வளோ கேசஸ் பார்த்துட்டோம், எவ்வளோ எஃப்ஐஆர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எந்த லட்சணத்துக்கு நடக்குது எங்களுக்கும் தெரியும். ஒன்றுமில்லை, இப்போ ஒரு 3-4 மாதத்துக்கு எனக்கு வேண்டிய என்னோடய கொலீக் அரெஸ்ட் ஆனார். அப்போ அந்த போலீஸ்காரி கேட்குறாளமா 10 லட்ச ரூபாய் அந்த கேஸை மூடிருக்கு. நான் சொன்னேன் 10 பைசா மாட்டேன் இவளுக்குன்ட்டு. நடக்கிறது நடக்கட்டும். நான் அப்படியே சொன்னேன் எங்கள் டிரைவர்கிட்ட, பாரு இவளுக்கு காலு கை உடையதான், என் கடவுள் உண்மையாக இருந்தார். அடுத்த நாளே அவளுக்கு கால் உடஞ்சிதாமா. இதுதான் அந்த சக்தி என்று சொல்வது. ஐ டோன்ட் திங்க், பட் வந்துட்டு இவங்கெல்லாம் தண்டிக்கப்பட வேண்டியவங்க தான். இந்த ஞானசேகரன் அவனோட கூட்டாளி இவங்க எல்லாத்தையும் என்னை கேட்டால் தூக்கு தண்டனை கொடுக்குறான். அவன் எவனாக இருக்கட்டும், அவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய மந்திரி பதவியில் இருக்கிற அவனாக தான் இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ இது. அவனுக்கே 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டியம்மா. என்ன இது கல்ச்சர் எனக்கு ஒன்றும் புரியல. இந்த லட்சணத்துக்கு நம்ம போய் உடனே இது முஸ்லீம் போய் நம்ம தப்பு சொல்கிறோம். அவங்க இதில் இருக்குது. இவன்லாம் ஒரு ஹிந்துவா இல்லாட்டி இவன் சமத்துவவாதியா? இப்போ சமத்துவவாதத்தில் 5 பொண்டாட்டி வச்சுக்கலாம் 3 பொண்டாட்டி வச்சுக்கலாம்னு சொல்லுதான் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி ஆஃப் தீஸ் திங்ஸ். மனுஷன் வாழ்க்கை வாழ்க்கை நேர்மையாக வாழணும். இதுக்கு என்ன பேர் கொடுக்குறீங்களா கொடுத்துருங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னமோ பெரிய இந்த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு நான் வந்து சமத்துவவாதின்னா அப்போ எதுக்கு நீ கிறிஸ்டின் ஒவ்வொரு மேடையிலும் பைத்திய கோமாளியாட்ட குச்சிட்ருக்க? தேவையில்லை தம்பி, வயசு இருக்கிறது. நீ நினச்சிக்காத நீ இன்னைக்கு பதவியில் உட்காந்து நீ எதையும் பேசலாம், எப்படியும் பேசலாம், எங்களை மிரட்டலாம், எங்கள் மேலே எஃப்ஐஆர் போடலாம், நாங்கள் பேசுறதுக்காக எங்கள் வாயை மூடுறதுக்கு. நோ, வரும். The 2025 is going to be really bad. And 2026 நீ டெஃபினட்டாக டெபாசிட்டே உனக்கு போகும். நான் சொல்கிறேன், இன்னைக்கு உனக்கு டெபாசிட்டே போச்சு. உங்களுக்கு 2011 உங்களுக்கு கட்சியில் நிறைய பேருக்கு டெபாசிட் போச்சு. நீங்கள் அந்த எதிர்கட்சி பதவியில் கூட உட்கார முடியல. அதுதான் வாழ்க்கை. எப்பவும் இதே மாதிரி போயிட்டு கொண்டு இருக்காது. நீங்கள் வந்துட்டு ஜெயலலிதாவோட சாவை பற்றி உண்மையை வெளியே எடுத்துகிட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஊர் உலகத்தை ஏமாற்றி ஓட்டு வாங்கி நானும் உங்களுக்காக பேசினேன். அன்றைக்கி நானும் உங்களுக்காக ப்ரொபகண்டா பண்ணேன். அந்த அம்மாவோட உண்மை வரும், சாவோட உண்மைன்ட்டு. ஆனால் நீங்கள் அதர் சைடோட பணத்தை வாங்கிட்டு கையை கோச்சிட்டு ஏமாற்றிட்டீங்க. இப்போ நேற்று கூட என்ன ஒரு லேடி கமாண்டோ ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் அவங்கெல்லாம் வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அம்மா ஏன் இன்னும் ஜெயலலிதா அம்மாவோட சாவை பற்றி வரல, நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், நீங்கள் கூட எவ்வளவோ பேசுனீங்க, இந்த கவர்மெண்ட் கூட எவ்வளவோ பேசுச்சுன்ட்டு. ஆனால் அந்த உண்மை வரல. நினச்சிக்காதீங்க அந்த ஆத்மா உங்களெல்லாம் விட்டுருன்னு சொல்லி. நான் முதலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கேன், அந்த ஜெயலலிதாவோட ஆத்மா உங்களை யாரையும் விடாதுட்டு. ஏன்னா அவங்கள பேரை சொல்லி நீ ஓட்டு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் அதை செஞ்சுருக்காட்டி டோன்ட் கேர், ஜெயலலிதா இல்லை ஒன்றும் இல்லை. ஆனால் ஒருத்தர் பேரை சொல்லிவிட்டு ஓட்டை வாங்கிட்டு அதுக்கு வக்கீல்ல நீங்கள் என்னமோ பெரிய ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. ஜெயிக்கிறதும் தோக்குறதும் வாழ்க்கை. ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அகங்காரம் வரக்கூடாது. அரகன்ஸ் கம்ஸ் பிஃபோர் அ டவுன்ஃபால். இந்த திமிர் பேச்செல்லாம் எப்போ தெரியுமா, நீங்களாம் வீழ்ச்சி அடையும் போது இந்த திமிர் பேச்சு வரும். நீ எதுக்குப்பா அந்த வந்துட்டு அந்த ரங்கராஜன் நரசிம்மன் இந்த போலீஸ்காரங்களை வச்சு இவ்வளோ ஆகுது இது பண்ணுற? சரி, நீ 5 இயர் காலில் விழுவில், அந்த காலை கழுகலை செய்யலை ஏதோ. ஆனால் உங்கள் அம்மா அதற்கு விட்னஸ் இருக்காங்க இல்லை? இல்லை உன் மனசாட்சி அதுக்கு விட்னஸ் இருக்கும்ல? ஜீசஸ் அதுக்கு விட்னஸ் இருப்பார் கண்டிப்பாக. நான் நம்புகிற ஜீசஸ் வந்து விட்டுற மாட்டார், கண்டிப்பாக விட்டுற மாட்டார். நீ நினச்சிட்டுக்க நான் ஜீசஸ் சொன்னால் ஜீசஸ் வந்து போய் அங்கே போய் இப்போ சாரி மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட. நோ, நீ அதற்கு அனுபவிச்சே தீருவாய். இந்த அகங்காரம், இந்த திமிர், ஒரு பேச்சு நீங்கள் பேசியிருக்கீங்களா? இப்போ அந்த குழந்தைக்காக, அந்த பொண்ணுக்காக, இந்த ஸ்டூடெண்ட்டுக்காக, ஷீ இஸ் எ யங் கேர்ள். எவ்வளோ அவளோட வாழ்க்கை, எவ்வளோ மனசு அவளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அவளை பற்றி அவதூறம் உங்கள் டிராவிடியன் சேனல்ஸ் அசிங்கமாக பேசுது. அயோக்கிய பசங்க, அயோக்கியர்கள், தேவையில்லை. பாருங்க, அரசன் அன்று கொள்வான், கடவுள் நின்று கொள்வார். இது நடந்தே தீரும். நினச்சிக்காதீங்க நான் பதவியில் இருந்தால் எதையும் நடந்துடும். அப்பேற்பட்ட இந்திரா காந்தியே அவங்களோட செக்யூரிட்டியை கொன்னாங்க. அப்பேற்பட்ட ஜான் எஃப் கென்னடி, he got
assassinated. நீங்களாம் சாகக்கூடாது. நான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் கடவுள்கிட்ட வேண்டி இவங்களாம் சாகக்கூடாது. ஆனால் உங்கள் வர்க்கங்கள் சாகும் போது அது உங்களுக்கு அப்படியே குத்தும். அப்போ தான் உங்களுக்குலாம் புத்தி வரும். என் பிரின்சிபல் பையன் எப்படி செத்தானோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க நெருக்கமாக இருக்க அவங்க செத்து போயிட்டா அன்றைக்கி தான் உங்களுக்கு அதோட வலி தெரியும், மற்றவங்களோட வலி. அந்த ரங்கராஜ நரசிம்மனா இந்த ஊர்லேருந்து 500 700 கிலோமீட்டர்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்களே, இதெல்லாம் காடு கொல்லும்னு நினைக்கிறேன், நாடு தாங்குன்ட்டு நாசமாக போவீங்க. நீங்கள்லாம் நாசமாக போவீங்க. நான் சபிக்கிறேன் இன்னைக்கு. நீங்கள்லாம் நாசமாக போகணும். யாரெல்லாம் கரப்ஷன் பண்ணுறானோ, அந்த ஊழல்வாதி எல்லாமே அவங்க குடும்பங்கள் எல்லாமே நாசமாக போகணும். அப்போ தான் இந்த நாடு இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். மக்கள் கடை இந்த ஊழல்வாதிங்களுக்கு ஓட் போடாதீங்க. 100 தடவை 1000 தடவை நான் வேண்டிக்கிறேன். வேண்டாம். அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி அயோக்கியர்களை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது. இப்போவாது யாரும் 10 பேர் என்னோடய யூடியூப் பார்க்குறீங்களா, 10 பேர் இன்னொரு 10 பேர்த்த மாற்றுங்க, போகிறோம். அந்த 10 இன்னொரு 10 மாற்றினா போகிறோம், மாற்றங்கள் வரும். நினச்சிக்காதீங்க எப்பவும் இப்படியே உங்களுக்கு உங்கள் கொடி பறந்துட்டுருக்கோன்ட்டு கிடையாது. அந்த நீதி கேட்குறதுக்கு கடவுள் யாரோ ஒருத்தர் அனுப்புவார், கண்டிப்பாக வரும். 2026 நீதிக்குன்னு ஒரு சித்தர் ஆட்சி கண்டிப்பாக வந்தே தீரும். பார்த்துட்டே இருங்க, அது நடந்தே தீரும். நன்றி, வணக்கம். கீதா டிவி என் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு.